இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 15வது அத்தியாயம் பதம் 8, 9. யஸ்ய வாசா பிரஜா சர்வா காவஸ்தந்தேவ யந்திரிதாம் ஹரந்தி பலிம் ஆயத்தாஸ் தஸ்மை முக்தாய தே நம. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்வாழிகளும் காளை மாடு மூக்கணாங்கயிற்றின் மூலம் வழிகாட்டப்படுதல் போல் வேத மந்திரங்களின் கட்டளைகளினால் வழிநடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. வேதங்களை அளித்தவரும் எல்லோருக்கும் தலைவராகவும் விளங்கும் உமக்கு எமது மரியாதைகளை அர்ப்பணிக்கிறோம். பொருளுரை. வேத இலக்கியங்கள் முழுமுதற் கடவுளின் சட்டங்களாகும். தான் வாழும் நாட்டின் சட்டங்களை ஒருவன் மீறுவது போல் வேதத்தின் கட்டளைகளை எந்நாளும் யாரும் மீற முடியாது. வாழ்க்கையின் உண்மையான பயனை அடைய விரும்பும் எந்த ஒரு ஜீவனும் வேத இலக்கியங்களின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் வேண்டும். புலன் நுகர்ச்சிக்காக பூத உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியங்களின் சட்டங்களினாலேயே ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. புலன் நுகர்ச்சி என்பது உப்பை போன்றது. அதை அதிகமாகவும் பயன்படுத்த முடியாது, குறைவாகவும் பயன்படுத்த முடியாது. உணவில் சுவை சேர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவே அதை பயன்படுத்த முடியும். நடப்பு உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியத்தின் கட்டளைக்கேற்ப தமது புலன்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்கள் இதைவிடவும் கொடிய துன்பமிகுந்த வாழ்க்கையில் வைக்கப்படுவார்கள். வேத இலக்கியங்களில் உள்ள சட்டங்களை மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ இயற்ற முடியாது. ஏனென்றால் வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்டவை ஆகும். பதம் 9. சத்வம் விதஸ்வ சம்பூம் தமசா லுப்த கர்மணாம் அதப்ரதயா திருஷ்டியா ஆபன்னானர்ஹசீக்ஷிதும். மொழிபெயர்ப்பு. தேவர்கள் பிரம்மதேவரை வணங்கினர். அருள் கூர்ந்து உமது கருணை மிகு பார்வையினை எம்மீது வைப்பீராக. நாங்கள் துன்பப் புயலில் சிக்குண்டிருக்கிறோம். எம்மை சூழ்ந்திருக்கும் இருளினால் எமது அனைத்து கடமைகளும் தடைப்பட்டிருக்கின்றன. பொருளுரை. பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழப்பட்டதினால் ஒழுங்குமுறை செயல்களும் எல்லா கிரகங்களிலும் உள்ள செயல்பாடுகளும் நின்று போயின. பூமியின் வடதுருவம் மற்றும் தென் துருவ பகுதிகள் சில நேரங்களில் இரவு பகல் என்னும் வேறுபாடு இன்றி இருக்கும். அதுபோல இப்பிரபஞ்சத்திலுள்ள கிரகங்களில் சூரிய ஒளி இல்லாத போது அங்கும் இரவு பகல் என்னும் பேதம் இராது. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நம. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாம்னே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில இங்க இந்த கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படின்னா, தேவர்கள் எல்லாருமே பிரம்ம தேவர்கிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க, அவங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருள் சூழ்ந்து போயிடுச்சு, இதுக்கு என்ன காரணம், இது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இருள் கடும். இப்போ ஆக்சுவலா நமக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னா நம்மனால ஒப்பிக்க முடிய மாட்டேங்குது. நம்ம உடனே அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டரி வச்சோ இல்லை ஜென் செட் வச்சோ இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். இருட்டிலேயே இருக்கணும்னு யாரும் விருப்பப்படுறதில்ல. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமே இருட்டில் மூழ்கிருச்சு. அப்போ அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட யார் கேட்குறாங்க? தேவர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கஷ்யப முனிவர் இருக்கார். கஷ்யப முனிவர் மிகப்பெரிய ரிஷி.
அவருடைய மனைவி வந்து திதி. திதி கஷ்யப முனிவர் கணவன் மனைவி. அவங்க வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை நேரம். அங்க கஷ்யப முனிவர் வந்து நல்ல தியானத்துல அவரு அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து புற விஷயங்கள் எதுவுமே அவருக்கு தெரியல. அந்த நிஷ்டையில அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நேரம் வந்து திதி அவருடைய மனைவி வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து அதாவது அவங்க கேட்குற விஷயம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி அவங்க முந்தி பிந்தி அந்த மாரி நடந்துக்கிட்டவங்க அல்ல. அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, மன்மதனுடைய ஒரு அம்பினுடைய தாக்கத்தினால எனக்கு காம வேட்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. காம வேட்கை வந்துருச்சு. அதை என்னால பொறுத்துக்க முடியல. நீங்க தான் அத தணிச்சு விடணும் அப்படின்னு தன்னுடைய கணவனை அவங்க கேட்குறாங்க. அப்ப கஷ்யப முனிவர் சொல்றாரு, இது வந்து அவங்க வந்து ஆக்சுவலா வந்து இது கேட்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்கால நேரம், மாலை அந்தி நேரம். அப்போ கஷ்யப முனிவருக்கு வந்து தெரியுது. நம்முடைய மனைவி இந்த மாரி நடந்துக்கக்கூடியவங்க அல்லவே! ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனாலுமே அவரு அமைதியா இருக்கிறாரு. ஆனா நேரம் ஆக ஆக திதியினுடைய ஒரு வற்புறுத்தல் அதிகமாயிட்டே போகுது. என்ன சொல்றாங்க? எனக்கு வந்து இந்த மாரி என்னுடைய புலன் இச்சைகளை கட்டுப்படுத்த முடியல. நீங்க வந்து என்னுடைய கணவன் அப்படிங்கிற முறையில நான் உங்ககிட்ட இதை பத்தி நான் சொல்லித்தான் ஆகணும். அதனால இதை வந்து நீங்க எனக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கச்சிப முனி இந்த இப்ப மாலை நேரம், அந்தி நேரம், கொஞ்ச நேரம் நீ பொறுத்துக்கோ. இப்ப வந்து சிவபெருமானும் அவருடைய பூதகணங்கள் எல்லாருமே வந்து மாலை நேரம் உலா வருவாங்க. அப்ப இந்த நேரம் இதுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்றார். ஏன்னா, அந்த பூத கணங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அமங்கலமான இதா கருதப்படுது. ஆனா சிவபெருமான் அப்படி இல்ல. சிவபெருமான் மங்களமானவர். சிவபெருமானுக்கும் கஷ்யப முனிவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எப்படின்னா, சிவபெருமான் வந்து கஷ்யப முனிவரனுடைய மனைவி திதியினுடைய தங்கையை மணந்திருக்கிறார். திதியும் அவங்க பேர் வந்து சதி. இவங்க 2 பேர் யாரு அப்படின்னா, தட்சனுடைய மகள்கள், புத்திரிகள். இந்த தட்சனுடைய புத்திரிகள் 2 பேருமே சிவபெருமான் கடைசி பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சதியை. அதாவது அவர் தான் பார்வதி. சதிங்கிறது யாரு? பார்வதி. திதி அப்படிங்கிறது தான் கஷ்யப முனிவருடைய மனைவி. அப்ப ஒரு விதத்துல பார்க்கும்போது, அக்கா, தங்கச்சிக சிவபெருமானும், அ கஷ்யப முனிவரும் அக்கா, தங்கச்சிங்களா அவங்க மணந்த கணவன்மார்கள். இப்ப அதனால இந்த மாரியான சூழ்நிலையில மேலும் சிவபெருமான் வந்து இந்த உறவு முறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் வந்து அ உயர்ந்த ஒரு மரியாதைக்குரியவர், வணக்கத்திற்குரியவர் அப்படிங்கிற ஒரு நிலையினால, அவர் வந்து அதைய இந்த நேரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் வந்து திதி வந்து அவங்க கேட்கல. அவங்க வந்து கச்சிப்ப முனிவரை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சுடுறாங்க. அப்போ வேற வழி இல்லாம தன்னுடைய மனைவியினுடைய தொந்தரவு இல்ல தாழாம என்ன பண்றாங்க, கச்சிப்ப முனிவரும் திதி அவங்க கணவன் மனைவி 2 பேருமே அந்த அந்தி காலத்துல வந்து அவங்க கூடி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு இது வந்து ஒரு சாஸ்திரங்கள்ல அந்த மாலை நேரம் வந்து அதுக்கு உகந்த நேரம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இல்லாம கஷ்யப முனிவர் தன்னுடைய திருஷ்டியால பார்க்கிறாரு. என்னன்னா, இந்த நேரத்தில் அவங்க உறவு கொள்வதன் மூலியமாக பிறக்கக்கூடிய, கருவாகக்கூடிய அந்த உயிர்கள் வந்து ரொம்ப துஷ்டத்தனமா இருக்கும். அ ஏன்னா பூதகணங்கள் உலா வர்ற நேரத்துல இது நடக்கிறதுனால, கருவாகிறதுனால, அவங்க வந்து துஷ்டத்தனமான மக்களா இருப்பாங்க. அப்ப அவங்களால தொல்லைகள் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியுது. அப்ப அந்த திருஷ்டியில தெரிஞ்சு, அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க, "வேண்டாம். இப்ப வந்து நம்ம வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." பொறுமையா காத்திருக்க சொல்றாங்க. ஆனா, அங்க வந்து திதி வந்து அதைய எடுத்துக்கல. திதி அவங்க "இல்ல, இல்ல. நான் வந்து அ இது காத்திருக்கிற மாரி இல்ல. எனக்கு வந்து இந்த மாரியான ஒரு வேட்கை இதுக்கு முந்தி இப்படி வந்ததில்ல. அதனால நீங்க என்னை வந்து திருப்திப்படுத்தி தான் ஆகணும்." அப்படின்றாங்க. அப்ப இந்த மாரி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து,
அப்புறம் அவங்களுடைய வயிற்றில் வந்து கரு உருவாகுது. ஆனா, அந்த கரு வந்து வளர, வளர என்ன ஆகுது, இந்த அண்டம் மொத்தமே வந்து ஒரு இருள் சூழ்ந்த நிலைக்கு வந்துருது. ஏன்னா, அந்த கருவில பிறக்கப் போற இது வந்து 2 குழந்தைகள் பிறக்கப் போறாங்க, அப்படின்னு சொல்லி ஒரு கசிப்பு முனிவர் சொல்றாரு. இந்த இந்த உன்னுடைய வயிற்றில கருவாகக்கூடிய இந்த கரு வந்து 2 குழந்தைகளா வரப்போது. அந்த 2 குழந்தைகள்னால இந்த மொத்த பிரபஞ்சமே பெரிய பிரச்சனைய சந்திக்க போது, அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒருத்தருக்கு பிறக்கக்கூடிய அதாவது மகன் வழி பேரன், அவன் வந்து ஒரு பக்தனா இருப்பான், அப்படின்னு அதையும் சொல்றாரு கச்சிப்பு முனிவர். ஆனா, இந்த 2 பேரு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய துஷ்டர்களாக இருப்பாங்க, அப்படின்னு சொன்னதே திதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க வந்து இந்த மாரி இது முடிஞ்சதுமே வந்து அவங்க உடனே தன்னுடைய கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுர்றாங்க. ஆனாலும் எல்லாமே முடிஞ்சு போயிருது. கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நடந்த விஷயங்கள திருப்பி ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இந்த 2 குழந்தைகளுக்கு திதி வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளுமே ரொம்ப ரொம்ப துஷ்டர்களாக இருக்கிறாங்க. அந்த துஷ்டர்கள் அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்யாக்ஷன், இரண்யகசிபு அப்படிங்கிற 2 துஷ்டர்கள் பிறக்கப் போறாங்க. அந்த பேரனாக வரக்கூடிய அந்த குழந்தை, பக்தனாக வரக்கூடிய குழந்தை, அதுதான் பிரகலாதன். அப்ப இந்த ஒரு ஆறுதல் இருக்குன்னாலும் கூட, அந்த கரு வளர வளர என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த உலகம் இருண்டு போயிருது. ஏன்னா இவங்கனால வந்து ஒரு பிராமணர்களுக்கு தொல்லை, நல்ல காரியங்கள் எதுவும் நடக்காது. இந்த மாரி என்னென்னலாம் ஒரு வேண்டாத செயல்கள், துஷ்ட செயல்கள் உண்டுமோ, அத்தனை காரியங்களையும் அவங்க பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறனால தான் இப்ப வந்து பிரம்மதேவர்கிட்ட வந்து, "இதுக்கு என்ன வழி?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அது வந்து எப்படி சொல்லி கேட்கறாங்க? இது வந்து பிரம்மதேவர் நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்டாகணும். அப்படிங்கிற மாரி அதாவது அந்த காலத்துக்குண்டான ஒரு ஒரு நாகரிகம். அதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரியாதை அவங்களுடைய முன்னோர்களுக்கு, பெரியவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்ப அந்த ஒரு மரியாதை மரியாதையோட அவர் வந்து கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? காளை மாடு வந்து மூக்கணாங்கயிற்றால எப்படி கட்டுப்படுத்தப்படுது? ஒரு காளை மாடு இருக்கு அப்படின்னா, அதை சும்மா விட்டுற மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு அதைத்தான் அப்புறம் தான் கட்டி வைப்பாங்க. ஏன்னா, அந்த காளை மாட்டை வந்து அடக்குவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியம். அப்ப எதால அடக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டிருப்பாங்க. அந்த மூக்கணாங்கயிறின் மூலமாக அந்த காளை எப்படி போகணும் அப்படிங்கிறது காளைய ஓட்டுறவருக்கு தெரியும். இல்லைங்களா? இப்படித்தான் வந்து நம்ம இயல்பா இது சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அப்போ எப்படி ஒரு மூக்கணாங்கயித்தால ஒரு காளை வழிநடத்தப்படுதோ, அதே மாரி தான் இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து வேதங்களால வழிநடத்தப்படுது. வேத மந்திரங்களால வழிநடத்தப்படுது. ஆக்சுவலா வந்து அதனால தான் வந்து இந்த ஞானம் விட்டு போயிருச்சு அப்படின்னு பகவத்கீதையை உபதேசம் பண்ண பகவான், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண பகவான், அவரு அந்த வெறும் உபதேசத்தோட நிறுத்திக்காம, சைத்தன்ய மகாபிரபுவாக மீண்டும் வந்து இந்த ஹரிநாம சங்கீத அந்த வேத மந்திரங்கள், அதை வந்து மீண்டும் வந்து நமக்கு குடுத்து ஸ்தாபிக்கிறதுக்காக வந்ததனுடைய முக்கிய நோக்கம் இதுதான். ஏன்னா வேத மந்திரங்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்லை. ம். வேத மந்திரங்கள் மூலியமா தான் நம்ம மொத்த பிரபஞ்சமே கட்டுப்படுத்தப்படுது. அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. தேவர்கள் சொல்றாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஏதோ மந்திரங்கள் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறது அல்ல. இது வந்து மொத்த பிரபஞ்சமே இந்த ஹரிநாமத்தை சொல்லி அவங்க சுபிட்சமான ஒரு வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்யதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு எதுக்காக 3 தடவ சொல்லணும் அப்படின்னா, இங்க சொல்லியிருக்கிற அந்த வாசகங்களுக்கு மிக பொருத்தமானது. மூக்கணாங்கயிறு இல்லாம எப்படி ஒரு காளையை அடக்க முடியாதோ, அதே மாரி வேத மந்திரங்கள் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன்னா, அது காட்டாற்று வெள்ளம் எப்படி கரை புரண்டு போனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமே மழை பேஞ்சு, இன்னைக்கு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி தான் காட்டாற்று வெள்ளம் மாரி ஒரு புலனின்ப வாழ்க்கை
ஒரு திசை தெரியாத, ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு சமுதாயம் என்ன மாரி இருக்கும் அப்படின்னா, ஒரு புலன்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில தனக்குத்தானே சீரழிவை ஏற்படுத்திக் கொள்ளும். அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனாலேயே வந்து என்ன சொல்றாங்க, இந்த வேத மந்திரங்களால அந்த சமுதாயம், இந்த பிரபஞ்சம் வழிநடத்தப்படுகிறது. அப்ப அதையே வந்து அனைவரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஏன்னா, அது இல்லாம வந்து ஆக்சுவலா நமக்கு அதை நினைச்சே பார்க்க முடியாது. மதம் இல்லாத சமுதாயம். அ மதம்னா, நாம் சொல்றது இங்க ஒரு வாழ்வியல் நெறிகளை நாம் சொல்றோம். அந்த மதம் அப்படிங்கிறது வந்து மதத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல். இதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் மிருகத்துக்கு சமமானது. மிருக சமுதாயம் போல அப்படின்னு சொல்லி எல்லா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அ அப்ப மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் கடைப்பிடிக்கல அப்படின்னா, அது வந்து மிருக சமுதாயமா கருதப்படுது. அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அந்த மூக்கணாங்கயிறினுடைய உதாரணம், காளை மாடு, மூக்கணாங்கயிறினுடைய உதாரணம் மிக மிக பொருத்தமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அப்ப இந்த வேத மந்திரங்கள் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் சைத்தன்ய மகாபிரபுவே வந்து இதை மீண்டும் ஸ்தாபிக்கிறதுக்காக நமக்கு வந்து விநியோகிக்கிறதுக்காக நமக்கு வந்தாரு. அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த வருகை, அது எல்லாமே வந்து பாகவதத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. ம். அப்போ பாகவதத்துல ஏன்னா இது எல்லாமே வந்து ஏதோ அவங்க ஏதோ வந்தவங்க நமக்குடைய அடையாளம் சொல்லப்படாம நாமளா ஏதோ சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இது எல்லாமே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ம். அப்புறம் வேத விதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த வேத மந்திரங்களை அடிப்படையாகக் கொண்டது தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ சட்டம் அப்படின்னு ஒரு நாட்டினுடைய சட்டம் அப்படிங்கிறது வந்து யாரால இயற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அதிகாரம் படைத்த நபர்களால் அந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நாட்டு சட்டங்கள் என்ன அரசியல் நிர்ணய சட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த அரசியல் நிர்ணய சட்டம் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே இருந்த பெரியவங்களால இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது ஏதோ எல்லாரும் அவங்கவங்களுக்கு தோணுன மாரி செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இப்ப வந்து அ இப்ப நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது, ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். ஹெல்மெட் போடல அப்டின்னா ரூ. 1000 அபராதம் அப்டின்னு சொல்லிருக்குன்னா, இல்ல, இல்ல அந்த சட்டம் எனக்கு தேவையில்ல. நான் ஒரு புது சட்டம் உருவாக்குவேன். அப்டின்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லீங்களா? அப்ப அந்த அரசாங்க சட்டத்தை நம்ம மதிச்சே ஆகணும். அதே மாரி தான் வேதங்கள் தான் நமக்கு சட்டமாக இருக்குது. வேத நூல்கள் தான் வந்து நமக்கு சட்ட புத்தகங்களாக இருக்குது. அப்ப அந்த இதை வந்து நாம சொந்தமா வந்து இயற்ற முடியாது. இது அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க? வேதங்களை அபௌருஷேய. அபௌருஷேய அப்டின்னா என்னன்னா, ஒரு சாதாரண மனிதர்கள் அல்லாதவங்களால இது எழுதப்பட்டது. அப்படின்னு. அவங்கள உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து அது அந்த ஞானம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அது பகவான்கிட்டயே இருந்து வந்ததுனால, என்ன பகவானுடைய மூச்சுக்காற்றிலிருந்து வேதங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வேதங்கள் உயர்ந்த இடத்திலிருந்து வந்ததுனால, அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த விதமான தேவையும் இல்லை. பிரபுபாதா சொல்லுவார். என்னன்னா, அ இந்த பக்தியினுடைய தாத்பரியங்கள், அதனுடைய நாம் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் எதையுமே நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா, அது எல்லாமே எல்லா சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு அப்புறம் தான் அது வருது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா, ஒரு மெஷினரி அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த மெஷினரி வந்து வெளிய மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி, அவங்க செஞ்சதுக்கு பின்னாடியும் கூட அவங்க இடத்திலேயே வந்து ஒரு கடினமான பரிசோதனைகளுக்கு அவங்க உட்படுத்துவாங்க. ஏன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கார் வந்து நிஜமாவே தயாரிச்சதுக்கு பின்னாடி நிஜமாவே இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல அது போகுதா அந்த என்ஜின் அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல அவங்க வந்து அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தகடுகள், ஷீட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து அவ்வளவு வெயிட் உள்ளதா இருக்கா? எல்லாமே தாக்கு பிடிக்குதா? ஏன்னா லேசா ஒரு சின்ன அடி அடிச்சாலே அது அப்பளம் மாரி நொறுங்கக்கூடிய கார்கள் எல்லாம் இருக்கு. ஆனா, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ரக கார்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே வந்து அவங்க ஒர்க் ஷாப்லயே இதை சோதனை செய்வதற்காகவே ஒரு களம் வச்சிருக்காங்க. அதுல வேகமா போய் அதுல மோதுவாங்களாம். இதுக்கெல்லாம் அதுக்கான டிரைவர்ஸ் அவங்க ஸ்பெஷல் டிரைவர்ஸ் வச்சிருப்பாங்களாம். அவங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் இருக்கும். அப்ப அந்த வேகத்தில் போய் மோதும்போது அது எப்படி ஆகும்? அது என்ன ஆகும்? அப்படிங்கிறத கண்கூடா அங்க பார்ப்பாங்க. அப்ப அதுல ஏதாச்சும் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அங்க உற்பத்தி ஸ்தானத்திலேயே வந்து
உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலேயே அதையெல்லாம் சரி பண்ணிருவாங்களாம். அதே மாரி தான் அந்த சோதனைகளுக்கு முடிஞ்சு தான் அது வந்து ஒரு மனிதனுடைய உபயோகத்துக்கு வருது. அதே மாரி தான் நாம வந்து இந்த வேதங்களினுடைய சட்டங்களை நாம சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லா சோதனைகளுக்கும் பின்னாடி தான் அது வருது. ஏன்னா சோதனைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது தான் மெயின். ம். ஏன்னா அது வரக்கூடிய எங்கிருந்து வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து உயர்ந்த இடத்திலிருந்து வருது. அப்ப அதுக்கு வந்து நம்ம சோதனைங்கிறது தேவையில்லை. அதுக்கு அப்பாற்பட்டது. அப்ப வேதங்களை அளித்த உமக்கு எமது மரியாதைகளை அர்ப்பணிக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. அ இந்த அதாவது ஒரு குரு இருக்கிறாரு அப்படின்னா, குரு வந்து தன அ சீடனுடைய வாழ்க்கையில அவர் வந்து விளக்கேத்தி வைக்கிறார். அப்ப அந்த விளக்கேத்தி வைக்கக்கூடிய ஒரு குருவை ஒரு சீடன் வந்து எப்பவுமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லுது. இப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக போதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு குருவினை வந்து நம்ம நிந்திக்க கூடாது. அவருக்கு வந்து நம்ம எப்பொழுதும் நமஸ்காரங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அதாவது இதுக்கு வந்து ம் விஸ்வநாதன் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அ திரிசந்தியம் எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதோ அந்த எ பகவத் பகவானுடைய கருணையினால இது வந்து நாம 3 தடவை நம்ம ஒரு குருவையும், பகவானையும் நம்ம அவங்களுக்கு வந்தனம் தெரிவிக்கணும். யசஸ்திரி சந்தியம் அப்படின்னு சொல்லி 3 சந்திகள். எந்த 3 சந்திகள்? காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி, அதே சமயம் இருட்டும் முடியிற நேரம். அது ஒரு சந்தி. அதே மாரி பகல் சந்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மாலை சந்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 சந்திகள்லயுமே ஒரு குருவை அவங்க நமஸ்கரித்து அவங்களை ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா, எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஞானத்தை குடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஞானத்தை குடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர் குரு. இல்லைங்களா? அப்ப அந்த குருவுக்கு வந்து நம்ம எப்பவுமே கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு நன்றி கடன் தான் வந்து இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, வேதங்களை அளித்து உமக்கு எமதை மரியாதைகளை அர்ப்பணிக்கின்றோம். அப்ப நாம இந்த ம், வேத மந்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றதுனால தான், ஒவ்வொரு ஆச்சாரியாருமே இதை மட்டுமே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மத்த வேதங்கள் பத்தி யாரும் சொல்லிக் குடுக்கல. வேத பாடசாலைகளை அமைப்போம். முந்தியெல்லாம் அப்படி இருந்தது. எங்க பார்த்தாலும் வேத பாடசாலைகள் அமைத்து, அதையெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. குருகுல வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து குருகுல வாழ்க்கையை வீட்டிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு கடைப்பிடிக்கிற விதத்துல வந்து, அ நம்முடைய கௌடிய மடத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து, அதுலயும் பிரபுபாதா ஸ்பெஷலா வந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே, அதை ஒரு எளிமையான விதத்துல வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா, சாதாரணமா ஒருத்தர் போயி, அ நீங்க எந்நேரமே வந்து பகவானையவே நெனச்சுட்டு இருங்க அப்படின்னா எல்லாருனாலயும் அது முடியாது. ஆனா, இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியை செய்யக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எப்படின்னா, பயிற்சி வந்து சொல்லிக் குடுக்குற விதம் தான் அப்படி. அ அப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த ரொம்ப அது கடினமான விஷயம். இது ஏதோ ரொம்ப உயர்ந்த வகுப்பினருக்கு மட்டும் தான் உள்ளது. அப்படின்னதெல்லாம் சொல்லாம, இது எல்லாமே ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் கூட இது உரித்தானது. இதை அவங்கனால அதை செய்ய முடியும். அதன் மூலியமாக அவங்க நற்கதியை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அதை எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க. என்ன எளிய வழிமுறை அப்படிங்கிறது தான். அந்த எளிய வழிமுறைங்கிறது மட்டுமல்ல, அந்த ம் மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தகுதிகள் ஏன் தேவையில்லை அப்படின்னா, நாம சொல்லக்கூடியது வந்து பகவானுடைய பெயர் நாமம். ம். பெயர் நாமங்களை மட்டும் தான் நம்ம சொல்றோம். அதனால அதுக்கு வந்து எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ஏன்னா அது மந்திரமா இருந்தா, அதுக்கு 1008 தகுதிகளை நம்ம 1008 நிபந்தனைகள் இருக்கு. இன்னென்ன விதத்துல எல்லாம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல நெறைய தகுதிகளை நாம் வளர்த்திக்க வேண்டியிருக்கு. ஆனா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே
அப்படின்னா, அதை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ம். கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுமே இதை சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு பக்தர், இல்ல ஒரு சன்னியாசி, அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு பக்தருமே என்ன சொல்றாரு? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அதே மாரி, இல்ல இன்னைக்கு தான் ஒருத்தர் வந்து இந்த பக்திய பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது இப்ப தான் அவங்க இதுக்கு அறிமுகமாகுறாங்க. அப்படின்னு இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அதே மந்திரம் தான். இதுல வேற ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு அந்த மாரியான மந்திரம். இங்க உயர்ந்த நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உயர்ந்த மந்திரம். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தாழ்ந்த மந்திரம். அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எப்பவுமே வந்து பகவான் வந்து எல்லாரையுமே சமூகம் சர்வபூதேஷு எல்லாரையுமே சமமா தான் பார்க்குறாரு. அப்ப வந்து அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்களையும் உயர்த்துவது அப்படிங்கிறது தான் வந்து பகவானுடைய ஒரு எண்ணம். எல்லாரும் என்ன இந்த உலகத்தில் பிறந்தாச்சு அப்படின்னாவே, அது வந்து ஒரு தாழ்ந்த நிலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா, ஒரு பௌதீக குணங்கள், பௌதீக எண்ணங்கள் இது எல்லாமே வந்து அதிலிருந்து மீண்டு வர்றதே ரொம்ப ஒரு கடினமானது. நமக்கு நெனைக்கலாம். நெறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாம ஒரு விதமா ஒரு பிளான் பண்ணி போயிட்டே இருப்போம். வாழ்க்கையில நெறைய விஷயங்களுக்கான ஒரு திட்டம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப அது பிரகாரம் நம்ம செய்யணும்னு அ சில ஐடியாஸ் எல்லாம் வச்சு போயிட்டே இருப்போம். ஆனா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஐடியாக்கள் அங்கங்க ஒரு சிதறி போயிரும். ம். நம்ம நெனச்ச பிரகாரமே எதுவும் நடக்கறதில்ல. அப்போ அந்த ஒரு விஷயம் எதனால நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் வந்து இந்த உலகத்துக்கே பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கே பெரிய சவாலாக இருக்கக்கூடியது. அ அப்ப இந்த சவால்களை வந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயம் அல்ல. இந்த பௌதீக உலகம் புலனின்பத்தினுடைய அடிப்படையில இயங்குது அப்படின்னு நாம் சொல்றோம். இப்ப இங்க வந்து திதி ஆ தன்னுடைய கணவரான கசிப்ப முனிவரை ஒரு காம எண்ணத்தோட அவங்க அணுகுறாங்க அப்படின்னாலும், இது அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ரிஷி பத்தினி அவங்களுடைய நிலையே அப்படின்னா, சாதாரண ஒரு மனிதனுக்கு, சாதாரண ஒரு ஜீவராசிக்கு அது மனிதனாகட்டும், விலங்குகளாகட்டும், அவங்களுடைய புலனின்ப வேட்கை, விருப்பம் அப்படிங்கிறத பத்தி சொல்லவே தேவையில்ல. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பகவானே இந்த புலன்பம் எப்படி இப்ப இந்த கஷ்யப முனிவர், அப்புறம் திதி இவங்களுடைய சேர்க்கையினால 2 பெரிய அசுரர்கள் வரப்போறாங்க. அப்படிங்கிறது எப்படி நிச்சயமோ, அதே மாரி தான் இங்க வந்து இந்த பௌதீக உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து பகவான் வந்து எப்படி ஒரு செக் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த காம வேட்கையை, இந்த புலன் இன்பத்தை ஏற்படுத்தி, அதன் மூலியமாக புலன் இன்பத்தை அனுபவிக்க வைத்து, அதன் மூலியமாக ஒரு புது உறவை உருவாக்கிவிட்டு, அந்த உறவு மூலியமாக எத்தனையோ பிரச்சனைகள், உறவு ஏற்பட்டதுனால ஒரு சில பிரச்சனைகள், இது இப்படியே வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா, எல்லாமே பூர்வ ஜென்மையை கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து போயிட்டே இருக்கு. அப்போ தான் வந்து ஏதோ ஒரு சின்ன சுகத்துக்காக ஒரு சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு இது கொஞ்ச நேரத்து வேட்கை என்ன ஆகுது, அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் அதை வளர்க்கிறது, அ ஆளாக்குவது, இந்த படிக்க வைக்கிறது, இந்த மாரியான பெரிய பொறுப்புகளை அந்த அப்பா, அம்மா எடுத்துக்கிறாங்க. இதே வந்து பிரபுபாதர் ஒரு பாகவத்துல ஒரு இடத்துல இது தெளிவுரையில பொருளுரையில தெளிவா சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அ இந்த ஒரு இன்பம் அப்படிங்கிற ஒண்ண அதுல வைக்கல அப்படின்னா, யாருமே புள்ள பெத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. வெறுமனே வந்து ஒரு பிள்ளைகள எடுத்து வளர்த்துறதோ, இல்ல அதுக்கு அந்த கடமைகள்ல தானா வலிய வந்து யாரும் மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா, இதுதான் வந்து எப்படின்னா, ஒரு அ எலி இருக்கு அப்படின்னா, எலிக்கு எப்படி ஒரு இந்த எடாலின்னு சொல்லுவாங்க. அதை புடிக்கிறதுக்கு ஒரு தேங்காய குத்தி வச்சு புடிப்பாங்க. அப்ப அந்த தேங்காய்க்காக ஆசைப்பட்டு வந்து என்ன ஆகுது, எலி அந்த பெட்டிக்குள்ள மாட்டிக்குது. அதே மாரி தான், இப்படி இந்த காம இன்பம் அப்படிங்கிற புலனின்பம் அப்படிங்கிற ஒரு இதைய வந்து, ஒரு ஆண், பெண் இதுக்கு வச்சு, அதன் மூலியமாக சந்ததிகளை உருவாக்கி, அதை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உருவாக்கி, அந்த சந்ததிகள் என்ன பண்ணாலும் அதை சகிச்சுட்டு போற மாரியான ஒரு சூழ்நிலைய அப்பா, அம்மாவுக்கு உருவாக்கி, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு விதத்துல பார்த்தா ஒரு இன்பம் மாரியும் தெரியும், துன்பம் மாதிரியும் தெரியும். ஆனா, அதிலிருந்து விலகவும் முடியாது. அதில அதிகமா நெருங்கவும் முடியாது.
பெரிய ஒரு அவஸ்தையிலேயே மாட்டிட்டு இருப்போம். அந்த அவஸ்தையே ஆனாலும் அது வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வேற இருக்கு. எதனால? அதுதான் மனித கலாச்சாரம். ம். மனிதன் அப்படிங்கிற ஒரு தகுதி நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இதைய இதிலிருந்து விலகி போக முடியாது. நாகரிகம். மனித நாகரிகம் அப்படிங்கிறது அதான். வேதங்களினுடைய சட்டங்கள் அதான் சொல்லுது. இப்போ ஒருத்தர் வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுல இனியும் அ அந்த மனித நாகரிகம் அப்படிங்கிறது இனியுமே ஓரளவுக்காவது இருக்கு. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண், பெண் உறவு, இந்த மாரி சமுதாயத்துல ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள், இது எல்லாமே என்ன மாரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு மனிதன் அப்படிங்கிற நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு, தாழ்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போய் அந்த சமுதாயத்தையே ஒரு நாகரீகமற்ற சமுதாயமாக அதை மாத்தி வச்சிருக்கு. ஆனா இந்தியா இன்னைக்குமே அந்த அளவுக்கு இனி கெட்டு போயிரல. ஏதோ அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு ஏதோ சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாருமே அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நூலால கட்டப்பட்டிருக்காங்க. எந்த கண்ணுக்கு தெரியாத நூலு? மத தர்மம். அ இந்து மத தர்மம் அப்படிங்கிற இந்து மத தர்மம் அப்படிங்கிறது என்னது? அது இதான் சாஸ்திரங்கள் தான். சாஸ்திரங்களினுடைய வழிகாட்டுதலால நாம கட்டப்பட்டிருக்கிறோம். எப்படி? இந்த மூக்கணாங்கயிறு மூலியமா அந்த எப்படி காலை கட்டுப்படுத்தப்படுதோ, அதே மாரி தான் இந்த வேத சாஸ்திரங்கள் மூலியமாக நமக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லிக் குடுத்து, நாம் இங்கு வாழ்வதற்கான வழிவகைகளையும் நமக்கு சொல்லிக் குடுத்து, அப்போ இது இந்த தர்மத்தை யாரும் ஒரு மனிதன் மீறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கியிருக்காங்க இல்லைங்களா? இது காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சுட்டு வந்த இந்த வழிமுறைகள், இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் மீறுவது அப்படிங்கிறது பெரும்பாலும் மீறுவதற்கு முற்பட மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒண்ணு. ம். ஹரே கிருஷ்ணா. இது ஆடியோ நல்லா கேக்குதுங்களா? ஆடியோ கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்க பிரபு. கேக் கேக்குதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்கலைங்க பிரபு. இப்போ இப்ப இப்ப கேக் கேக்குதுங்க பிரபு. இப்ப கேக்குதுங்களா? ஓகே. அப்ப கேக்குதுங்க கட்டுப்படுத்து பிரபு. ஓகே, ஓகே மாதாஜி. அது வேற யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அப்போ அ நம்மை கட்டுப்படுத்த வேண்டிய நேரத்துல கட்டுப்படுத்தி, தட்டிக் குடுக்க வேண்டிய நேரத்துல தட்டிக் குடுத்து, இது எல்லா விதத்திலுமே நமக்கு வழிகாட்டியாக தான் இந்த சாஸ்திரங்கள் நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப அதனால தான் இந்த சாஸ்திரங்களினுடைய வழிகாட்டுதலை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம பகவத்கீதைக்கு சொல்லும்போது பகவத்கீதை பத்தி சொல்லும்போது, அதுக்கு உதாரணம் சொல்லுவோம். என்னன்னு? எப்படி ஒரு டிவி பெட்டி வாங்குனா, அது ஒரு அதுக்கு ஒரு மேன்யுயல்னு ஒண்ணு இருக்கும். அந்த டிவிய எப்படி நம்ம ஆப்பரேட் பண்றது அப்படிங்கிறது. அதே மாரி இந்த மனிதன் அப்படிங்கிற ஏன்னா டிவி பெட்டி அது ஒரு கருவி தானே! அப்ப கருவி அப்படிங்கிறப்போ, அது கண்டிப்பா அதுக்கு ஒரு மேன்யுயல்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அதே மாரி தான் இது கிருஷ்ணா "யந்திராரூடானி மாயையா" அப்படின்னு சொல்றாரு. ம். அ ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பகவான் இருக்கிறாரு. ஆனா, அந்த இருக்கக்கூடிய அந்த சரீரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஆத்மாவும், பரமாத்மாவும் இருக்கக்கூடிய அந்த சரீரம், அ அது ஒரு மெஷின் மாரி. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய எப்படி ஒரு கரண்ட் இருந்ததுன்னா, அந்த மெஷின் ஓடுமோ, அதே மாரி ஆத்மாங்கிற கரண்ட் உள்ள இருக்கிறனால இந்த மெஷின் ஓடுது. அப்ப அந்த மெஷின் ஓடுது அப்படின்னா, அந்த மெஷினுக்கு இப்ப கரண்ட்க்கு நமக்கு மேனுவல் தேவையில்ல. கரண்ட் இருந்தா அது அந்த மெஷின் ஓடும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இல்லைங்களா? அப்ப கரண்ட் எப்படி இருக்கணும்னு தெரியல. அது சும்மா இப்ப ஏற்கனவே பிளக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதுல அந்த பின்ன குத்துனா அந்த மெஷின் ஓடும். ஆனா, அந்த மெஷினை எப்படி ஓட்டணும் அதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. அத எப்படி ஆப்பரேட் பண்றதுன்னு. அப்ப அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம நம்ம அ அதை இயக்க முடியாது. அதே மாரி தான் இங்க அந்த மிஷின்ங்கிற இந்த உடல்ங்கிற மிஷினுக்கு அதுக்கான ஒரு அ கேட்லாக் தான் இந்த பகவத்கீதை, இந்த சாஸ்திரங்கள். ஏன்னா பகவத்கீதைங்கிறது ஏதோ சாஸ்திரங்கள்லருந்து வேறுபட்டதல்ல.
சாஸ்திரங்களுடைய அதைய சாரமாக வேதங்களுடைய சாரமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆக்சுவலா இது ஒரு உபனிஷத்து, கீதோபனிஷத் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த சாஸ்திரங்களுடைய சாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாரத்தை வந்து நாம எடுத்துக்கிறோம். ஏன்னா, ஒரு ரா மெட்டீரியலா ஒரு இருக்குது அப்படின்னா, அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கிறதுங்கிறது முடியாத காரியமா இருக்கும். அதே சமயம் இது வந்து அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம யாருக்குமே வந்து எளிமையாக உபயோகப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனாலயே வந்து இது படிப்படியா வந்து அ வேத காலங்கள்லேருந்து வேதவியாசர் வந்து வந்த வந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து இதைய அ ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு விதமா இதை உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா, ஆரம்பத்தில வேதங்கள் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு எழுத்து வடிவங்கள் இல்லாம இருந்தது. அப்புறம் எழுத்து வடிவங்கள் வந்தது. ஆனா, இதில வந்து அ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தோன்றியிருந்தாலும் கூட, வியாசர் வந்து என்ன பண்றாரு, அந்த பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட அந்த வேதங்களை அவர் தொகுத்து வைக்கிறார். அப்போ அந்த தொகுத்து வைக்கிறது மட்டுமில்ல, அந்த வேதங்களினுடைய விஷயங்கள் வந்து நெறைய மக்களுக்கு புரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்கு வேண்டி அவர் என்ன பண்றாரு, அதையவே வந்து கொஞ்சம் அ சுருக்கமாக ஏன்னா, ரொம்ப ஒரு கடல் மாரி இருக்கக்கூடியது. அதை கொஞ்சம் சுருக்கி அவர் என்ன பண்றாரு, உபநிஷத்துக்கள்னு கொண்டு வர்றாரு. உபநிஷத்துக்கள் வந்து சின்ன சின்ன வாக்கியங்கள். அந்த சின்ன வாக்கியங்களுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்ப அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயத்துக்கு தடம் மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுல உடனே பார்த்து அதை புராணங்களாக, கதைகளாக சொல்லி, அது மூலியமாக இந்த விஷய ஞானத்தை குடுத்தாங்க. வேதங்களுடைய இந்த சாரத்தை குடுத்தாங்க. ம். அப்போ அந்த புராணங்கள், அந்த கதைகளாக இன்னா இடத்துல இன்னார் வாழ்ந்தாங்க. இப்படி ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த மாரியான ஒரு வாழ்க்கையில நடப்புகள் இந்த மாரியெல்லாம் இருந்தது. அப்படின்னு சொல்லி நெறைய கேட்கும்போது என்ன ஆகுது, இந்த கதைகள் மாரி கேட்கும்போது, அவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா போயிருது. இது வெறும் தத்துவங்களா கேட்கும்போது, அது யாருக்குமே போர் அடிக்கும். ம். நெறைய பேருக்கு அது கேட்கறதுக்கு பிடிக்காது. தத்துவமா கேட்கறது. அப்போ அதனால என்ன ஆகுது, இது வந்து சாதாரணமா எல்லா பாமர மக்களுக்குமே புரியிற மாரி, அவர் வந்து ஒரு கதைகளாக புராணங்களில் வந்து வேதவியாசர் வந்து தொகுத்து வச்சாரு. அப்போ அந்த இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புராணங்கள்லயுமே சில சமயத்துக்கு வந்து அ இந்த 3 குணங்களினுடைய சேர்க்கை. சேர்க்கையினால அ அது வந்து விலை போறதுக்கான வாய்ப்பை குடுத்துருது. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாம். சில சமயத்துக்கு நம்ம இந்த ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கான சில உபகதைகள் வரும். ம். பகவான் வந்து ஒரு தடவ இன்னார் வந்து சந்திக்கும்போது, இன்னென்ன மாரியான ஒரு கதைகளை சொன்னாரு. அதுக்கு வந்து இன்ன இடத்துல போய் இது தீர்த்தம் கொண்டு வர சொன்னாரு, இத்தன முறை குளிக்க சொன்னாரு. இந்த மாரி என்னென்னமோ சில இதெல்லாம் இருக்கும். அப்ப அது சொன்ன சூழ்நிலைகள் வேறையா இருந்திருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், சில சமயத்துல பக்தர்களே அந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். அ இங்க இவ்வளவு மெனக்கெட்டு பிரபுபாதரு, சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் சொல்லி வச்சு அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை விட்டுட்டு, வேற எதையோ நம்ம சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அப்போ இது ஏன்னா, இது எல்லாமே வந்து சில விஷயங்களுக்கு இது பரிகாரம் தேடுற விதத்திலயும், அது அந்த மாரி நமக்கு வந்து புதுசு புதுசா ஏதாச்சும் ஒண்ணு இந்த மனசு அதை ஈர்ப்புனால அதை நாடிட்டே இருக்கு. அப்ப ஹரே கிருஷ்ணா இத்தன நாள் சொல்லிட்டு தானே இருந்தா உடனே, ஆனா அதுக்கு மேலயே எதா இருக்குமோ? என்ன பகவானே சொல்லியிருக்காரு. விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காரு. அந்த புராணத்தில் அது ஏதோ அவங்களுக்கு அவங்களுடைய லெவலுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லியிருப்பாரு. ஆனா அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணணும்? ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கணும். அவ்வளவுதான். விரதத்தை கடைப்பிடிச்சுட்டு நம்ம ஹரிநாமத்தை எந்த அளவுக்கு அதிகமா சொல்லணுமோ, அந்த அளவுக்கு அதிகமா நம்ம சொல்லணும். ஏன்னா, அதில் இருக்கக்கூடிய சடங்கு முறைகள் மாரி சில விஷயங்கள்ல சில பக்தர்கள் வந்து அப்படியே வழிமாறி போயிர்றாங்க. அதை வந்து அங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்ல வாத்தியார் கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் யாகம் வளர்க்கறது, இந்த என்ன இது வந்து பகவான் சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்லி இந்த மாரி எல்லாம் அது நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, கலியுகத்திற்குனே உண்டான ஒரே விஷயமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கமாக, உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஹரே ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான். ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டும் தான். அதனால தான் வந்து பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். எல்லா விதமான கூடியது. அ ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து எல்லா வெற்றியையும் கொடுக்கக்கூடியது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு நிகராக எதுவும் இல்ல. அதுக்கு மேலேயும் எதுவும் இல்ல. ம். நம்ம வந்து இது அப்படி அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு நெனச்சாலே, அது வந்து என்ன ஆகுது?
நம்ம ஒரு அபராதத்தை செஞ்ச மாதிரி அது பகவானுடைய நாமத்திற்கு எதிரான ஒரு அபராதமாக கருதப்படுது. பகவானுடைய நாமத்துக்கு இணையாக எதுவும் இல்லை. பகவானுடைய நாமத்துக்கு மேலேயும் எதுவும் இல்லை. அப்படிங்கிறத பக்தர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். ம். இது அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. இது ஏதோ சாதாரணமா சொல்லிக் குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. இத நான் ஏற்கனவே சொன்ன மாரி, முதல்ல வரும்போது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க இதே சொல்றாங்கன்னா, மேல இருக்கிறவங்க வேற ஏதோ சொல்லுவாங்கன்னு நெனச்சுட்டு இருப்போம். அப்படி இல்லை. இது எல்லாமே வந்து யாருக்கா இருந்தாலும் காய்ச்சல்னா மருந்து ஒண்ணுதான். ம். அப்போ டோஸ் வேணா கொஞ்சம் எச்சா இருக்கலாம். மருந்து ஒண்ணுதான். டோஸ் எச்சா இருக்கலாம்னா எப்படி? கொஞ்சம் தீவிரமான காய்ச்சலா இருந்ததுன்னா, ஒரு 1 மாத்திரைக்கு பதிலா 2 மாத்திரை போட சொல்வோம். ஒரு 2 நேரம் சாப்பிடுறதுக்கு பதிலா 3 நேரம் சாப்பிட சொல்வோம். ஒரு 4 நாள் சாப்பிடுறதுக்கு பதிலா 10 நாள் சாப்பிட சொல்வோம். இது வந்து அந்த காய்ச்சலுக்கான அந்த அறிகுறிகள், அதன் நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து, அந்த டோசேஜ் அளவுகள் வேணா மாறுபடுமே ஒழிய, மருந்தே ஒண்ணுதான். அப்ப அதே மாரி தான், இது மருந்து எல்லா இந்த இந்த அருமருந்தான இந்த பகவத் விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இது வந்து எல்லாருக்குமே ஒரே இதுதான். அளவுகள் வந்து அதிகப்படலாம். எப்ப அளவுகள் அதிகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு நம்முடைய இதிலிருந்து என்ன இந்த பௌதீக அ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பௌதீக காய்ச்சல்ன்னு சொல்லுவாங்க. வெப்பம். ம். தகிக்கக்கூடிய இந்த பௌதீக வெப்பம் இருக்கு இல்லைங்களா? இதிலிருந்து நாம் விரைவாக நம்ம விடுபடணும். அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, நம்ம இந்த டோசேஜ எச்சா எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து எப்படின்னா, அம் சில இதுலலாம் மருந்து கடையில சொல்லுவாங்க இல்லீங்களா? அ இது வந்து இவ்வளவு சாப்பிடுங்க. இதுக்கு மேல அதிகமா சாப்பிடணும்னா டாக்டர்ட்ட இதுக்கு ஒரு பேச்சு கேட்டுட்டு சாப்பிடுங்கன்னு. இதுக்கு அந்த தொந்தரவே இல்ல. ஹரிநாமத்த சொல்றதுக்கு நம்ம எல்லாருமே பகவானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது டோசேஜ் எச்சா போச்சு. இது ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் ஆயிருமோ? அப்படிங்கிற எந்த விதமான ஒரு கவலையுமே நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த பௌதீக கட்டுப்பாடுகளுக்கோ, விதிமுறைகளுக்கோ அப்பாற்பட்டது தான் ஹரிநாமம். அது மத்ததெல்லாம் வந்து நமக்கு பௌதீக கட்டுப்பாடுகளுக்குள்ள வருது. ஆனா இதெல்லாம் வந்து ஹரிநாமம் அப்படிங்கிறது ஆன்மீகமான விஷயம் வந்து பகவானுக்கும், அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நெறைய கேட்டிருப்போம். இல்லைங்களா? அப்போ அந்த பகவானுக்கும், அவருக்கு நம்முடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறதுனால, பகவான் இருந்தா என்ன காரியங்கள் நடக்குமோ, அதே விஷயத்துக்கு கொஞ்சம் எள்ளளவும் கூட குறைவில்லாம அவருடைய நாமமே அதை செய்து கொடுக்கும். அப்போ இந்த ஹரிநாமத்தை நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லா பக்கமே மழை பெஞ்சுட்டு இருக்கு. சென்னையில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா நல்ல கொட்டி தீர்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் படாத பாடு படுத்திருச்சு. ம். இங்க இப்ப வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரே வெள்ளக்காடா இருக்கு. அங்கெல்லாம் அது இந்த அளவுக்கு மழையே அவங்க வரலாறுலயே பார்த்தது இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த மாரியான இயற்கை சீற்றங்களுக்கு காரணம் இன்னைக்கு விஞ்ஞானிகளே இது ஒத்துக்கிட்டாங்க இப்போ. என்னன்னா, மனிதர்கள் நெறைய தவறு செய்றாங்க. ம். நெறைய பாவகாரியங்கள் செய்றாங்கன்னு விஞ்ஞானிகளே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மக்களிடையே வந்து ஒரு கலாச்சார இது வந்து மாறி போயிட்டுருக்கு. அவங்க எந்த தர்மத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மெயின் அதுதான். தர்ம நியாயங்கள் நம்ம சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து, அவங்களுக்கு கடைபிடிக்க தயாராக இல்லை. மத்தபடி ஓரளவுக்கு தெரியும். அ பாவகாரியங்கள் அதிகரிக்க என்ன ஆகும்? இயற்கையினுடைய சீற்றங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா, அதாவது நம்ம பார்க்குறோம். அ ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து அ கோவர்த்தன பூஜை. அந்த கோவர்த்தன பூஜை நடக்கின்ற நேரத்துல வந்து இந்திரன் ம் மிகப்பெரிய ஒரு ம ம மலையை உருவாக்கினாரு. சாமவர்த்தக மேகத்தை அனுப்பி, அவர் வந்து அந்த அ கோகுலத்தை அப்படியே விருந்தாவனத்தை அப்படியே வந்து தண்ணீரில் மூழ்கடிச்சிரணும். அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மலையை உருவாக்குனாரு. அப்ப இது என்ன காரணம்? இந்திரன் வந்து தனக்கு நடக்க வேண்டிய ஒரு பூஜை. ம். அதை வந்து அந்த கோகுலத்து மக்கள் செய்யல. அப்படிங்கிற ஒரு கோபம். அப்போ இதே தான். இது வந்து அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அது பொருந்தும்னா, இப்பவும் பொருந்தும். இப்ப நாம யாருமே அது மாரியான காரியங்கள் எதுவும் செய்யறதில்ல. அதனால என்ன ஆகுது? இயற்கையினுடைய சீற்றத்துக்கு நாம ஆளாக வேண்டியிருக்கு. அப்ப இதே வந்து அப்ப மழை பெஞ்சுட்டே இருந்தா நல்லது தானே. ஏதோ ஓரளவுக்கு தான் இப்ப வந்து ஒரு எல்லா பக்கம் மழை பெய்யுது. ஆனா, அந்த மழை நீரை வந்து சேமிச்சு வச்சோம் அப்டின்னா, கொஞ்சம் வேற எல்லா இப்ப குளங்கள் இதெல்லாம் வந்து இல்லாத இடங்கள் எத்தனையோ இருக்கு. அங்க அப்படியே வ கொண்டுட்டு போய் புதுசா குளங்கள் எல்லாம் கட்டி, அ அதுல அந்த தண்ணி தேக்குனா,
இங்க வெள்ளம் கம்மியாயிரும், அங்க வந்து அந்த பூமி செழிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய நிபுணர்கள் வந்து அதுக்கு ஒரு யோசனைகள் எல்லாம் ஒவ்வொரு தடவை வெள்ளம் வரும்போது சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் அது நடக்க மாட்டேங்குது? அதுக்கான அரசாங்கத்துல என்ன இந்த இதுல செய்யறதுக்கு பணம் இல்லையா? எத்தனையோ பணங்கள் அவங்க வச்சிருக்காங்க. அது வேற எது எதுக்கோ அவங்கள செலவு பண்றாங்க. ஆனா இதுக்கு ஏன் பண்ண முடியலன்னா, அதுதான் பகவானுடைய ஏற்பாடு. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இது எதையுமே செய்ய முடியாது. இது எல்லாமே வந்து அவருடைய அனுமதி இல்லாம இது நடக்காது. ஏன்னா இது வந்து நாம அது அந்த தண்ணிய வந்து அந்த மேனேஜ்மென்ட் வாட்டர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அதை வந்து நான் வேற இடங்களுக்கு குளங்களை வெட்டி, அங்க தண்ணி கொண்டுட்டு போய் இங்க வெள்ளத்தினுடைய பாதிப்பை நான் குறைக்கிறேன். அப்படின்னு ஒரு மனிதன் அதுவும் செய்ய முடியாது. ஏன்னா, அப்படி ஒரு செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு மைண்டையும் பகவான் அந்த இடத்துல குடுத்துருவாரு. ஏன் அப்படின்னா, இது எல்லாமே ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, எல்லாருமே சாஸ்திரங்களை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படிங்கிறத முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ சாஸ்திரங்களை பின்பற்றி அமைக்கணும்னா எப்படி? "ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்தொடு ஆர்த்து அ ஊழிவு முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து, தாழாதே சாரங்க முதிர்த்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய்" அப்படின்னு ஆண்டாள் கெஞ்சுறாங்க. ம். அது எப்படி இருக்கணுமா அந்த மழை? சாரங்க வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த மழைநீர், சாரங்க வில்லிருந்து வந்த மாரி இருக்கணுமாம். அப்படியே அது ஜோன்னு நல்லா பெய்யணும். அதே சமயம் அது வளத்தை மட்டும் தான் குடுக்கணும். கெடுதல எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாரி அவங்க வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறதும், வேண்டாட்டி வேண்டான்னு வைக்கிறதும், இது வந்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பக்தியினாலேயே அதை செயல்படுத்த முடியும். சுவிட்ச் எல்லாம் நம்ம கையிலேயே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா, அதை நாம நம்பிக்கை இல்லாம நம்ம புறந்தள்ளி, நம்ம வாழ்க்கையை நாமளே சிக்கல்கள் உள்ளதாக ஆக்கிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது எப்படின்னா, இந்த சிக்கல்கள்லேருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் இன்னதுதான் சொல்லியிருக்குன்னு சாஸ்திரங்கள்ல தெரிஞ்சிருந்தாலும் கூட, அதைய வந்து ஃபாலோ பண்றதுக்கு, பின்பற்றுவதற்கு நம்ம தயாரா இல்லாத காரணத்தினால, அந்த நம்முடைய துக்கங்கள், சிக்கல்கள் இது எல்லாமே நம்முடைய கண் முன்னாடி அப்படியே நீடிச்சு போயிட்டே இருக்கு. தெரியுது இதுக்கு மார்க்கம் இதுதான்னு. ஆனா அத யாரும் செய்யறதில்ல. என்ன காரணம்? அப்ப அதுதான் பகவான் வந்து இதுக்கு வந்து அங்க ஒரு செக் வைக்கிறாரு. எப்படி? இந்த நம்முடைய விருப்பப்படி இது நடக்கிறது அல்ல. நம்முடைய விருப்பப்படியே எல்லாம் நடந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? நம்ம மேலும், 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 மேலும் கீழ்நிலைக்கு தான் போயிட்டுருப்போம். அப்ப பகவானே அதை விரும்பல. என்னன்னு? "இல்ல, இல்ல நீ வந்து மனிதன், மனிதனாவே இரு. உனக்கு ஒரு நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கைய நான் தர்றேன்." அப்படிங்கிறதுக்காக இதுல ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாரு. ஆனாலும் அப்பவும் வேண்டான்னு சொல்லி போறவங்கள தவிர்க்கவே முடியாது. அப்ப பகவான் என்ன பண்றாரு? சரி உனக்கு வந்து உன்னுடைய சுபாவம் இதுதான் அப்படின்னா, நீ வந்து இதைய நரகங்களுக்கு போய் இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ரொம்ப அதாவது முடியாத நிலையில தான் வந்து அந்த மாரியான சிறைக்கூடங்களை அவரு பகவான் உருவாக்கி வச்சிருக்காரு. ஆனாலும் அவர் டைரக்ட்டா அதுல போய் தண்டிக்கிறதுக்கெல்லாம் இறங்குறதில்ல. அதுக்கு அவரு பகவானுக்கான ஒரு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. யமதர்மராஜன். யமதர்மராஜனுமே வந்து ஏதோ ஒரு நரகத்துக்கு ஆள் பிடிக்கிற ஆள் அல்ல. ம். இங்க நரகம் வந்து காலியா இருக்கு. இது வந்து நம்ம ஃபுல் பண்ணி நம்ம அப்பதான் நம்ம வேலை நிக்கும். இல்லாட்டி சம்பளம் கிடைக்காது. அப்படிங்கிற மாரி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சம்பளமா என்ன? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இங்க தான் வந்து அந்த மாரியான எல்லாருமே அங்க சேவகர்கள் மட்டும் தான். வேற எதையுமே எதிர்பார்க்கிறது இல்ல. ஏன்னா பகவானுடைய சேவகனா இருக்கணும் அப்படின்னாவே, அது எல்லா விதத்துக்குமே வந்து அவங்களுக்கு எந்த தங்கு தடை இல்லாம எல்லா வளங்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களா தான் இருப்பாங்க. அது இன்பில்ட். எப்படின்னா, எப்படி ஒரு பெரிய முதலாளி அவர்கிட்ட க கார் ஓட்ட கார் ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் ம். அவர் எங்க போனாலும் கூட்டிட்டு போறாருன்னா, போன உடனே அவர் சாப்பிடுறாரா இல்லையா, முதல்ல டிரைவருக்கு சாப்பிட வைங்க. டிரைவருக்கு டிஃபன் குடுங்க, காப்பி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறத சொல்லுவாரு. இது நம்ம கேட்டுருக்கோம். அப்ப எப்படின்னா, முதலாளியே வந்து தன்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர் தொழிலாளியே, அவருடைய சேம நலனை அவரு அந்த கேர் எடுத்துக்கிறார். அ வேற இவரு அத பத்தி நினைக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒரு முதலாளி வந்து அ எப்படி நமக்கு சம்பளம் குடுக்க முடியும்? 30 நாளு அ முடியப்போது 1ஆம் தேதி ஆனா சம்பளம் எப்படி குடுப்பாரு? அப்படின்னு இந்த தொழிலாளி அவர் பத்தியே நினைச்சுட்டு இருக்கணுமா? வேண்டியதே இல்ல. முதலாளிக்கு அது முதலாளியுடைய கடமை. நம்மகிட்ட ஒரு தொழிலாளி இருக்கிறாரு. அவருக்கு 1ஆம் தேதி ஆனா சம்பளம் குடுக்கணும். அந்த சம்பளத்துக்கு சம்பாதிக்கணுங்கிறது முதலாளிக்கு தெரியும். இல்லைங்களா? அதே மாரி தான் நம்மை படைத்த பகவானுக்கு நம்மை நல்வழிப்படுத்தி நமக்கு எல்லா விதத்திலுமே
ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல தான் வந்து பகவான் வந்து இதைய செய்றாரு. இதுக்கான இந்த உலகத்தை படைப்பதற்கான ஏற்பாடுகளுக்கு காரணமே அதுதான். இல்லாட்டி இந்த ஜட உலகம் படைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது வந்து மேல சொர்க்கலோகங்கள், மற்ற இது இந்திரலோகம், சந்திரலோகம்ங்கிற மாரி இல்ல. அது வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உயர்ந்த இன்பம்னா பௌதீக இன்பம். ம். அதை கொடுக்கக்கூடிய அந்த லோகங்கள் எல்லாம் இருக்கு. இங்கே சிக்கி சின்னாபின்னம் ஆகணுங்கிற மாரியான இந்த உலகம் இதனுடைய தேவை என்ன இருக்கு? அப்டின்னா, இது எல்லாமே நம்மை அதாவது இந்த எப்படி இந்த மூக்கணாங்கயிறு இல்லாத காளைகள் மாரி இருக்கிறவங்கள, இங்க கொண்டு வந்து இந்த மூக்கணாங்கயிறு போடுற வேல தான் இது. அதுலயும் வந்து அடங்கல அப்டின்னா, அந்த காளை என்ன பண்ணுது? அதுக்கு தனியா இடங்கள் வச்சிருக்காரு பகவான். ம். அப்ப அதனால அந்த காளைகளா வந்து மூக்கணாங்கயித்த போட்டுக்கிட்டா, அந்த காளைகளுமே ஒரு கண்ட்ரோலா இருக்கும். என்ன ஆகும்? அது வந்து அந்த மூக்கணாங்கயிறு யாரு கட்டுனாங்களோ, அவரே வந்து அதை பராமரிப்பார். அதுக்கு எந்த நேரத்துக்கு சாப்பிடணும், புல்லு போடணுமா, இல்ல சோளத்தட்டு போடணுமா, வேற ஏதாச்சும் போடணுமா, இது எல்லாமே வந்து அவர் பார்த்துக்குவாரு. நான் மூக்கணாங்கயிறு எனக்கு வேண்டாம், நான் வந்து சுதந்திரமா இருப்பேன்னு ஒரு காளை மாடு நினைச்சது அப்படின்னா, அதுக்கு வந்து யாருமே ஒரு காப்பாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து தன்னுடைய அந்த நிலை, அந்த மனப்பான்மையினாலேயே அது வந்து ஒரு துன்பத்தை தேடிக்கும். அதுக்கு வந்து துன்பத்தை வந்து வேற ஒருத்தர் குடுக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா, சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிரபுபாத் சொன்ன மாரி, அது இந்த ம் இன்றைய இன்றைய இருக்கக்கூடிய அந்த நாகரீக உலகத்திற்கு வந்து, அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாரி தான் வேதங்கள்ல ஒரு மனிதன் எந்த மாரியான நிலையில கட்டுப்பாடுகளோட வாழணும், அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அப்ப அந்த கட்டுப்பாடுகளை யாரு அதை வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா, நான் வந்து என்னை சரி பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் வந்து அதை அணுகணும். அதை விட்டுட்டு, ஐயோ! இதெல்லாம் கஷ்டமா இருக்கே! அப்படின்னா என்ன ஆகும்? அதை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ ஊசி போட்டா வலிக்கும். வலிக்கத்தான் செய்யும். அதை கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா வியாதி போயிரும். அவ்வளோதான். ஆனா இதை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ ஊசி போட்டுக்கு வரமாட்டாங்க. முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அ இது பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ம். அ இந்த கால்ரா, அப்புறம் பெரியம்மை இந்த மாரி நோய்கள், அது கொள்ளை நோய்கள்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா உயிரா போயிருமாம். குரூப்பா 10 பேர் அங்க இறந்துட்டாங்க, இங்க 20 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி மக்கள் கூட்டம் கூட்டமா இறந்துருவாங்களாம். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே பெரிய தலைய பிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன ஆச்சு? வெளிநாட்டிலிருந்து இதுக்கு மருந்து வாங்கி, தடுப்பூசி எல்லாமே போடுவாங்களாம். தடுப்பூசி போடுறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கா வந்து, ஒவ்வொரு ஊருக்கும் பஞ்சாயத்து மூலியமாக அவங்க அதுக்கு ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணி, எல்லாரையுமே வந்து ஊசி போட்டுக்கங்க அப்படின்னு ஸ்கூல்கள்ல இருந்து போடுவாங்க, பஞ்சாயத்து போர்டுல இருந்து போடுவாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தடுப்பூசி போட்டு, அவங்களுக்கு அந்த நோய் வந்து அவங்களை தாக்காம பார்த்துக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமையா இருந்ததுனால, அரசாங்கம் இதுக்கு ரொம்ப முழு முனைப்போட செஞ்சாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி தடுப்பூசி போடுறதுக்கு அரசாங்கத்திலிருந்து டாக்டர் வர்றாங்க அப்படின்னா, இத்தனாம் தேதி வருவாங்க அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டு சொல்லுவாங்களாம். ம். ஏன்னா தண்டோரா போட்டு அப்ப அதுதான் ஒரு வழிமுறை. மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி சொல்லணும்னா, தண்டோரா போட்டு அந்த ஊர் முழுவதுமே சொல்லிட்டு வருவாங்களாம். அப்ப இத்தனாம் தேதி இன்னார் வர்றாங்க. நீங்க இந்த எல்லாருமே இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஊசி போட்டுக்கங்க. இல்ல இந்த பொதுவான ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்கு, அலுவலகம் இருக்கும். அங்க வந்து நீங்க ஊசி போட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டு சொல்லிட்டு வருவாங்களாம். ஆனா பார்த்தா, ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் வந்து ஊசி போட்டுக்குவாங்களாம். பாக்கி எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஊர விட்டே எங்கேயோ ஓடிருவாங்களாம். அ பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகளுக்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, ஐயோ! ஊசி போட்டா வலிக்கும். ஆனா ஊசி வலி அப்படிங்கிறது எவ்வளவு ரொம்ப சின்ன விஷயம் அப்படிங்கிறது ஊசி போட்டுட்டவங்களுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி அவங்க வேற விதமா அதை கேள்விப்பட்டு, அந்த ஊசி போடுறதுக்கே பயந்து என்ன ஆகுது, அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய மரணத்திற்கு அவங்களே குழி தோண்டிக்கிறாங்க. ம். அப்படிங்கிறது நம்ம இது ஒரு நடைமுறையில அந்த மாரி பார்க்குறோம். இப்ப அந்த மாரி இல்லாம, எப்படி அந்த ஊசி, தடுப்பூசி வந்து எப்படி அவங்களை மரணத்திலிருந்து காப்பாத்தி, அவங்களுடைய வாழ்க்கை நோயிலிருந்து காப்பாத்துதோ, அதே மாரி இந்த ஹரிநாமம், சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள இந்த வேத மந்திரங்கள், இது எல்லாமே வந்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக தான் வந்திருக்கு.
அப்ப இதை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இதை ஒவ்வொருத்தருமே அணுகணும். அப்படி அணுகுனா மட்டும்தான் நம்ம இந்த பக்தியில டெவலப்மெண்ட் ஆக முடியும். இல்லாட்டி இது ஏதோ ஒரு வேற சின்ன லாப நோக்கங்களுக்காக செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் அது தவறு. ஏன்னா நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்தாச்சுன்னா மறுபடியும் நம்ம பழையபடி போயிருவோம். சொல்லுவாங்க இல்லைங்க, பழைய குருடி கதவை திறடின்னு. அப்ப அந்த மாரி ஆயிரும். அது மாரி இல்லாம இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயம். வேதங்களுக்கும், நம்முடைய மனித வாழ்க்கைக்கும் இது சம்மந்தம் இல்லாம எதுவும் இல்ல. எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.